அதாவது எதெல்லாம் தடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பிரதானமாக தடுக்கப்பட்டு, இப்போ நான் சொன்ன வெளியே போகிற தடுக்கப்பட்டது போல், அதாவது மனைவியுடன் ஒன்று கூடல். வலா துபாஷிரு ஹுன்ன வான்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளி வாயில்களில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் அவர்களோடு அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டாம். அப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது கூடாது. குடும்ப வாழ்க்கையில் பள்ளி வாயிலில் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது அந்த என்றது இதனை பொதுவாக அதை எதோடு சம்பந்தப்படுத்துகிற இடத்தை வச்சு தான் சட்டம் மாறும். பள்ளி வாயில்களில் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் நீங்கள் மனைவியோடு என்ன செய்ய வேண்டாம், ஒன்று கூட வேண்டாம். இதை எப்படி விளங்கலாம்? அதாவது இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் பள்ளி வாயிலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒன்று கூட வேண்டாம். இல்லை கொண்டு போய் இப்படி சம்மந்தப்படுத்தினீங்களே, அவள் பள்ளி வாயிலில் நீங்கள் உறவு கொள்ளக்கூடாதே தவிர என்ன வீட்டில் என்ன செய்யலாம், உறவு கொள்ளான்னு அர்த்தம் வரும். இஅ்திகாஃப் பள்ளி வாயிலில் மட்டுமல்லன்னு அர்த்தம் என்ன செஞ்சிடும், வந்துவிடும். இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் பள்ளி வாயிலில் என்ன செய்ய வேண்டாம், ஒன்று கூட வேண்டாம். இந்த இல்லை சம்மந்தப்படுத்துறதுல நிறைய விஷயம் என்ன செய்யுது இருக்குது, ஹதீஸ்கள் எல்லாம். அப்போ அதுபோல் உண்டு தான் இந்த சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் பள்ளி வாயில்களில் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் மனைவியோடு ஒன்று கூட வேண்டாம்னா, மனைவியோடு எங்கே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒன்று கூட கூடாது. அது என்னது, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. நம்முடைய இஅ்திகாஃப் என்ன செஞ்சிடும், அது முறித்துவிடும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி வாயிலில் ஒருத்தர் இஅ்திகாஃப் இருக்கிறார், இவர் மனைவியோடு என்ன செஞ்சிட்டார், ஒன்று கூடிட்டார்ன்னு சொன்னால் என்ன, அதாவது சட்டம் அப்படி என்று சில தாபீன்கள்கிட்ட கேட்கப்பட்ட சில செய்திகள், ஒரு சஹாபிட்ட 1-2 சஹாபாக்கள்கிட்ட கேட்கப்பட்ட சில செய்திகள் உண்டு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதில் எந்த கஃபாராவும் இல்லை, பரிகாரமும் இல்லை. தௌபா செய்கிறதும் திருப்பி இஅ்திகாஃப் என்ன செய்கிறது, மறுபடி அதாவது கதா செய்கிறது, விடுபட்டதை அதை கதா செய்கிறது, எஞ்சியதை தொடர்றது. 10 நாள் நியத்து வச்சு போயிட்டார் அப்படின்டா 5 நாள் இஅ்திகாஃபை திருப்பி என்ன செய்யணும், ஒரு கதா செய்யணும் என்று மிக்குது. இப்படி சிலர் சொல்கிறாங்க இல்லை கதாலாம் இல்லை, அன்றைய நாள் என்ன செஞ்சுட்டு அவர் அதை இல்லாமல் ஆகிக்கின்றார், அன்றைய நாளை மட்டும் என்ன செய்யணும், அவர் கதா செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு முரண்பாடுகள் இருக்குது. அது அரிதான மசாலா எங்களுக்குன்றதுனால அதை நம்ம அதை விட்டுடலாம்.